ராணவ் சொல்லுங்க. ராணவ் வேணாம். ராணவ் நீங்க உட்காருங்க. ராணவ் சார் தைக்கிறீங்க சார் நல்லா. வணக்கம், நான் விஜய் சேதுபதி. வணக்கம் ஐயா. விளையாடுங்கப்பா சொல்லி கொடுத்தா பிச்சு வச்சிருக்காங்க. இப்படி அதான் ஒரு முடிவில் வந்திருக்கேன். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. உண்மைக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்ம உறக்க பேசுவோம், அதை கேட்போமா அத அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. இல்லத்தில் இருக்கும் ரவுடி செல்லங்களை சென்று பார்ப்போமா? சரி வாங்க போய்தான் பாப்போம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? பார்த்தா நல்லா இருக்கியா? இங்க பாருங்க நீங்க பண்ண வேலையை. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? நான் கேட்க என் கூட ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? தெரியல. விளையாட சொன்னா இப்படி பிச்சு வச்சிருக்கீங்க. தெரியுதா? தெரியலண்ணா. உங்களுக்கு ஃபுல்லா தெரியுதா? நீங்க எதுவுமே தெரியலங்கிற எதுக்கு இருக்கு நீ? அதுவும் தெரியலண்ணா. ஊசி கூட வந்திருக்கேன். நீங்க சுத்த ஆரம்பிச்சு உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடும். நான் அவனுக்கு உங்க இஷ்டம் போல எது வேணாலும் தேய்ங்க. எதை வேணாலும் தைக்கலாம்னா உன் வாயை தைச்சிடலாமா? கேள்விக்கு ஒழுங்கா நேரடியா பதில் சொல்லனா உங்களை கவனிக்காம நான் விட்டு உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருப்போமே. அது மண்டையே பிச்சுக்கிற அளவுக்கு விளையாண்டு இருக்கீங்கன்னா நீங்களாம் யாரு? நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த டாஸ்க் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. யார் சொல்லுங்க டாஸ்க் பத்தி? பவித்ரா. சொல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப யாரு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் உள்ள மத்தவங்களுக்காக நம்ம கேம் விளையாடணும் சார். ஆஹா அப்படியா? இன்னொருத்தரை காப்பாத்துறதுக்கு தான் நீங்க விளையாண்டீங்க இல்லையா? ஆமா சார். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. வேற யாருக்கு நின்று இருக்கா? ராணவ் சொல்லுங்க. ராணவ் ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. ராணவ் நீங்க உட்காருங்க. ராணவ் ரயான் ரெண்டு பேர்ட்டையும் நான் பேசணுமான்னு முதல்ல முடிவு எடுக்கணும். ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அது ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணீங்கல்ல, யாரெல்லாம் குரூப் சொல்லுங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? தீபகண்ணே, ராணவ், மஞ்சரி, ஆனந்தி, சாச்சனா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. உங்க டீமோட திட்டம் என்ன? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பொம்மை யாரு கையில மாட்டினாலும் அதை கொண்டு போய் சேர்த்துறதா சார். சரி ஓகே. உங்க டீம் பேர் என்ன? ஆதரவற்றோர் குழு சார். 6 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு. ஆனா அது பேர் ஆதரவற்றோர் குழு. அடுத்து நானு, விஷால், அருண், சிவகுமார். வளவளன்னு பேசுற. நீங்க ஒரு 6 பேரா? நாங்க ஒரு 6 பேர். உங்களோட திட்டம் என்ன? நம்ம தான் ஜெயிக்கணும். இதுதான் எங்க கட்சியுடைய திட்டம். எங்க திட்டமே இல்லாததான் சார் எங்க திட்டமே. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். ரைட் விடு. உங்க டீம் பேர் என்ன சார்? அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். தானா சேர்ந்த கூட்டம்லாம் எந்திரிங்க. என்ன சொல்றாரு? அப்படியா? ஆமா சார். நெக்ஸ்ட் டே வரைக்கும் நாங்க ஒரு குரூப் பண்ணி எங்களுக்கே தெரியாது சார். நான் இந்த குரூப்ல இல்ல, நானும் பவி தனியா விளையாடிட்டு இருந்தா. அடுத்த நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நாங்க ரொம்ப நேரமா நம்ம பெருமையா நினைச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத இந்த மாதிரி விளையாடணும் போல இருக்கு அப்படின்ட்டு. எந்த மாதிரி என்னதான் கேள்வி மாத்தி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொன்னோம். எடுத்து வச்சோம்னா நம்ம வந்து அதை ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு வெயிட்டான பிளேயரை நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இல்ல எடுத்து அப்படியா விஷயம்? நம்ம ரொம்ப நேரமா நமக்குள்ளேயே சேவ் பண்ணிட்டு கீழ இருந்து டாலி எடுத்து போய் வச்சுட்டு வந்து நின்னுட்டு இருக்கோம் கோட்டு கிட்ட நினைச்சோம். ஓ, அப்பதான் உங்களுக்கு ஆத்தமே புரிஞ்சது. ஆமா. ஆனா உங்க டீம் ஆளுங்க இப்ப சொல்லும்போது சொல்றாங்கல்ல, எங்களுக்கு அடுத்த நாள் தான் ஸ்ட்ராட்டஜியே புரிஞ்சதுன்னு. டப்புன்னு உசாரான ஆளுங்க தான். அப்புறம் சார் நாங்க அப்ப டீமாவே இல்ல சார். அட போதாயி. விஷால், உங்களுக்கு புரியாம தான் நீங்க இந்த விளையாட்டு விளையாண்டுருக்கீங்க. கரெக்ட் தானே? அது உங்க டீம் பேர் என்ன?
ரஞ்சித் சார் சார் என்னன்னு சொல்றது கேளு. டேய் சும்மாறா. மாட்ட மாட்டீங்க பதட்டப்படாத. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. ஆக்சுவலா வந்து சொல்றேன் சார். ரஞ்சித் சார் தான் கோவா சட்டை போட்டுக்கிறாரு. ஆல்ரெடி இருக்காரு முத்து. இல்ல இல்ல இப்ப சார் நீங்க எந்த டீம் சார்? அந்த டீம் பேர் என்ன சார்? டீம்லாம் இல்ல சார். அப்ப ஆளே இல்லாம அனாதையா இருந்ததுனா நான் ஒரு அனாதை. என்ன ஏமாத்தன கேட்க யாரும் வர மாட்டாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. டீம்லயே கூப்பிடுறாங்க சார். ஆனா போகும்போது அவங்க உங்க டீமுக்குள்ள ஆல்ரெடி கமிட்டடா இருக்காங்க சார். அவங்க உங்க பொம்மையை எடுத்துக்கிறாங்க, என் பொம்மையை மட்டும் விட்டுடுறாங்க. ஆஹா இதான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அவங்களோட எண்ணம் வந்து அவங்களுக்கா விளையாடுவதல்ல. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காரு. பவித்ரா மட்டும் அந்த கேள்வி கேட்போம். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. அதாவது அவங்க ஒரு 3 குழுக்களா இருந்தாலும் அந்த 3 குழுக்களுக்குள்ளயும் போயிட்டு ஆல் அவுட் பண்ண முடிஞ்ச உங்களை நான் பாராட்டுறேன். இந்த செம ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. சார் சார் நான் ஸ்ட்ராட்டஜில அதாவது ப்ராமிஸ் இல்ல சார். இந்த கேம் என்னன்னா சார், நம்ம எப்படியா தியாகம் பண்ணி இன்னொருத்தரை காப்பாத்தணும் சார் அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயம் நீங்க தான் மேடம் சொன்னீங்க. என்ன சொன்னாங்க அவங்க? அதான சொன்னாங்க. ஆமா சார். இன்னொருத்தவங்களை காப்பாத்தணும்னு சொன்னது ஒரு டீமா போய் தன்னை காப்பாத்திருக்காங்க. சார் என்ன எந்த டீம்லயும் ப்ராப்பரா சேர்த்துக்காதனால பழி வாங்கிட்டீங்க. அதனால 16 ரவுண்ட்ல 5 ரவுண்ட்ல காலி பண்ணிருக்காங்க 5 பேரை. அடேங்க அப்பா. உங்களுக்கு அதான் சார் விளையாடணும். நான் அப்பெல்லாம் ஸ்கெட்ச் எல்லாம் போடல சார். அது நீ ஸ்கெட்ச் போட்டது நான் பார்த்தேன். அது ஸ்கெட்ச். அது தானா அப்படி அமைஞ்சிருச்சு சார். நான் அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தாயா. வேணும்னே பண்ணல சார் நிஜமாவே. சார் நான் வேணும்னு பண்ணல சார். ஆனந்தி அவுட் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க? அது மட்டும் சொல்லுங்க. ஸ்ட்ராட்டஜினே நீங்க சொல்லிதான் சார் தெரியுது. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஸ்லாட் ஃப்ரீயா இருந்திருக்கு. உங்க முன்னாடி உங்க தலைக்கு ஒருத்தர் வச்சிருக்காரு. மஞ்சரி கையில யார் பொம்மை இருந்தது? பவித்ரா ஏன் பொம்மை? ஓகே. பவித்ரா கையில யார் பொம்மை இருந்தது? மஞ்சரி பொம்மை. மஞ்சரி பொம்மை இருந்தது. நீங்களே சொல்லுங்க. உள்ள ஏற்கனவே ஒரு ஸ்லாட் காலியா இருக்கு. இவங்க ஒரு ஸ்லாட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க. இவங்க கையில ஒரு பொம்மை இருக்கு. இவங்க காலியா இருக்க இடத்துல ஒரு மஞ்சரி பொம்மையை வச்சு தானே இன்னொரு இடத்த பிடிச்சிக்கணும். அதான நியாயம். ஆமா சார். அதான் சார் நான் பண்ணிருக்கேன். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஒரே ஒரு ஸ்லாட்டை பிடிச்சி வச்சுட்டு மஞ்சரி வந்தோடனே மஞ்சரி என் பொம்மையை உள்ள வைன்னு சொன்னா அது நியாயமா? என்ன ஏன் உனக்கு இந்த வேலை? இது பேர் ஸ்ட்ராட்டஜி. அது பேர் நம்ம ஸ்ட்ராட்டஜி இல்லாம வேற என்னன்னு சொல்லணும் நீங்க சொல்லுங்க. கையில இந்த மஞ்சள் பொம்மை வச்சு மஞ்சள் தான் நீங்க காப்பாத்திக்கணும். ஆமா சார் காப்பாத்திருக்கேன். அத இப்ப நீங்க தான் விளக்கம் சொல்லுங்க. காரணம் சொல்லுங்க. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஏன் தப்பு தான் சார். நான் சொன்னேன் சார் அப்பவே. எல்லாமே தப்புதான். எல்லாமே தப்புதான். அது பேர் தப்பு இல்லமா? அது பேர் தப்பு கிடையாது. அது பேர் ஸ்ட்ராட்டஜி. சாம்பார் அப்ப எனக்கு ஸ்ட்ராட்டஜினா நான் ஒத்துப்பேன் சார். இது ஸ்ட்ராட்டஜினா நான் அப்ப நான் ஒழுங்கா பேசதும் புரியல. உங்களுக்கு தெரியும்ல நீங்க என்ன பண்றீங்க. தெரியாம செஞ்சது இல்ல. அது நீங்க செஞ்சதை ஒத்துக்கோங்க. ஐயோ பாக்கியா நான் எந்த தப்பும் பண்ணல. என்னமா இருக்கு சார்? எனக்கு ஒத்துக்கிறதுல பிரச்சனை இல்ல சார். நான் வேணும்னா பண்ண வேணும் தான் பண்ணன்னு கூட சொல்லுவேன் சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற டைம்ல தெரியல தான் சார் நான் அதை நீங்க பண்ணேன். தெரிஞ்சதா பண்ணேன்னு சொல்லுங்க. நானே உங்களுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் எப்படி சொல்லி கிளாப் பண்ணுவேன். இல்ல அப்ப எனக்கு ரொம்ப அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுக்கு நீ நல்ல மனநல மருத்துவரை பாரு. டேய் மஞ்சரி சார் நீங்க சொல்லுங்க மஞ்சரி. என்ன சொல்றது? ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. உங்க பொம்மையை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க அதை வைக்கலன்னு எனக்கு தோணுச்சு சார். ரைட் விடு. தோணுச்சா? அதான் நிஜமா? அதான் நிஜம் சார். இப்ப அவங்க ஒத்துக்கிறது கஷ்டப்படுறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். அவங்க அதை இன்டென்ஷனலா பண்ணேன்னு சொன்னாங்க. நான் அதை பத்தி அதுக்கப்புறமா பேசுறதுல அர்த்தம் இல்லைன்னு விட்டுட்டேன் சார். அப்படிங்களா? சரி அப்ப நம்ம விட்டுறலாம். மஞ்சரி விஷயத்தை விட்டுருவோம். நான் பார்த்து வச்சுட்டேன். உட்காருங்க. இப்ப நம்ம ஆனந்தி விஷயத்துக்கு வரும். சொல்லுங்க ஆனந்தி விஷயம். சரி வாங்க போய் தான் பாப்போம். சார் நான் வந்து மஞ்சரி பொம்மை உங்களுக்கு டைம் கொடுத்து நான் தைக்காம வச்சிருக்கேன்.
சௌந்தர்யா அப்படி என்ன ஆச்சரியம் பாக்குது? நான் தைக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல சார் தைக்கிறீங்க சார் நல்லா. டபுள் மீனிங் மேடம், டபுள் மீனிங்ல பேசியிருக்காங்க. அன்ஷிதா உங்களுக்கு புரியலையா? சார் புரிஞ்சிச்சு. புரிஞ்சுதுல்ல? ஆமா சார். ஆனா பேசினா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதை விட்டுருங்க. இல்ல அது வந்து யார் பொம்மை எடுத்துட்டு போகும்போது நான் அப்படிதான் சார் பண்ணேன். நான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு நிஜமாவே விளையாடல சார். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துடா அப்பா. உங்க மேல பழி போடுறதுக்காக இல்ல, இது ஒரு கேம் விளையாண்ட இடத்துல இது ஒரு விதம் தானே. அந்த என்னதான் கேள்வியை மாத்தி மாத்தி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லலாம் நினைச்சுதான் நான் ரொம்ப ரசிச்சு தான் அதை சொன்னேன். நானு நீங்க அஃபென்சிவ் எடுத்து டிஃபென்சிவ் என்னடா லுக்கு. ஆனா என்னோட விஷயம் வந்து உங்களுக்கு பாராட்டலாம் தான். இப்படி 5 பேரை இது பண்ண விளையாண்ட மறுபடியும் முதல்ல இருந்தா நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. அவங்க ஒத்துக்கலைனாலும் பிளேயர் ஆஃப் த மேட்சாவும் அந்த இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தெரியாம நடந்த அந்த வெற்றியும் நம்ம பாராட்டுறோம்.